Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாதம் நடக்கவிருக்கின்ற செவ்வாய் பெயர்ச்சியும் அதே மாதிரி சூரிய பெயர்ச்சியும் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும், தம்பதிகள் பிரிந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, 2 கூடிய தனாதிபதி, 2ஆம் இடத்தின் அதிபதியாகப்பட்ட தனாதிபதி மற்றும் 7 கூடிய கலத்திரக்காரகன், இந்த 2 பேரும் 11ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே லாக் ஆகியிருக்காங்க. சூரியன் வீட்டில் 2, 11, 9, 17 கூடிய செவ்வாய் பகவான் மாட்டின்னு இருக்கார். இவர் மாட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தனலாபங்கள் என்பது குறையும், ஃபினான்ஷியலி பண விஷயம் லாக் ஆகும். யாராவது ஒருத்தர் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வந்து வாங்க சார் ஈமு கோழி விற்கலாம், வாங்க சார் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், எதையாவது பண்ணலாம், தேக்கு மரம் வளர்த்தலாம். நீங்கள் தேக்கு மரம் வாங்கி கிழிச்சதெல்லாம் போதும். உங்களுக்கு தயவுசெய்து ஒரே விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நம்மக்கிட்ட வர்ற பணத்தை தக்க வைக்கிறதுக்கே நம்மளால் முடியல. வர்ற பணத்தை தக்க வைக்கவே நம்மளால் 27 சப்போர்ட் தேவைப்படுது. அதே கையில் நிற்க மாட்டேங்குது, ஓடி போயிடுது. இதில் எவனாவது ஒருத்தன் ஜம்ப் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பர்சனல் லோன் போட்டிருக்கோம், ஏதாவது ஒரு இது வருது அப்படின்னா அது எப்படா நம்மகிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகிறது தான் ஒரு டீம் சுற்றுதே தவிர, அந்த பணத்தை ரெட்டி பார்க்கறது, அந்த பணத்தை நமக்கு வளர செய்வதற்கு இங்கே யாருமே இல்லை. 2 குடையவன் 11ஆம் வீட்டிலே லாக் ஆகும் பொழுது தன லாபங்கள் என்பது குறைகிறது, தன விஷயத்தில் பிரச்சனைகள் உண்டாகிறது. அதே மாதிரி சூரிய பகவான் டைரக்டாக பாதகாதிபதி, துலாம் ராசிக்கு 11 கூடிய பாதகாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீடு என்பது அப்பாவுக்கான இடம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்பாவுடைய உடல்நிலையில் ஆபத்து ஏற்படும். அப்பாவுக்கு வந்து ஒரு கண்டம், அப்பாவுக்கு வந்து ஒரு கழுத்து வரை வந்த ஒரு கண்டம் பிறகு தப்பி சென்றது அப்படிங்கிற மாதிரி நிலைமை, இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் வெகு இயல்பாகவே நடக்கும். ஏன்னா பாதகாதிபதி சூரியன் குருவோடு சம்பந்தப்பட்டு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த குரு நல்லவனான்னு கேட்டிங்கன்னா 3, 6 கூடையவன், ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. கோச்சாரத்தின் அடிப்படையிலே குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பது, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு என்றெல்லாம் நம்ம நியாயம் பேசிக்கிட்டா கூட 3, 6 கூடைய குரு அவர் ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு ஏற்கனவே ஆபத்தை தரக்கூடியவராக அவர் விளங்குகிறார். அந்த குரு, அந்த குருவோடு சேர்ந்த சூரியன் இன்னும் ஆபத்தை தருகிறார். நண்பர்களே, ஒரு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரெயின், எப்பயுமே அவனை வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவனை கூப்பிட்டு போவாங்க, அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் விடுவாங்க, வருவாங்க. ஒரு நாள் அந்த பையன் கோச்சிக்கிறான், நான் தான் இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டேனே, எனக்கு 12 வயசாச்சு, நான் தனியாகவே இது வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன், என்னை ட்ரெயினில் விடுங்க அப்பா, என்னை ஏன் ஒரு கண்ட்ரோல்டே வைக்கிறீங்க அப்படின்னோடனே, சரி போடா நீ போயிட்டு வா அப்படின்ட்டு, அதாவது தம்பி ட்ரெயினில் ஏறும் போது இந்த மாதிரி வருவாங்க, அந்த போதும் நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு 16 தடவை சொல்லிட்டீங்க, ட்ரெயினில் ஏறும்போது ஜாக்கிரதையாக போகணும், தூங்கக்கூடாது, யாருக்கு எடுத்து கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதானே சொல்ல போகிறீங்க, இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க அப்படின்னு கோச்சிக்கிறான். சரிப்பா, ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி கொடுக்குறாரு, உனக்கு எப்போ பயமாக இருக்கோ அப்போ இந்த பேப்பரை திறந்து படி அப்படின்னு அவன் பாக்கெட்டில் வச்சிடறாரு. சரிப்பாண்டு இந்த பையனும் கிளம்பி போயிடுறான். போகிறான் கொஞ்சம் நேரம் ஆகுது, ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான் ஊரை விட்டு. இப்போ தான் மெல்ல மெல்ல பயம் உருவெடுக்குது, முறையாக தனியாக போகிறதுனால. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒருத்தரை பார்க்குறான், யாரோ ஒரு பெரிய கடா மீசை வச்சுட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து இந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, ஆளை பார்த்தா ஒரு தினுசாக இருக்கான், நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்குன்னு அந்த அங்கிள்னு அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். அந்த அங்கிள் என்ன பண்ண போகிறாரு தெரியலையே, அங்கிள் மூஞ்சை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்னு. அப்போது அந்த அங்கிள் என்ன பண்ணுறாரு, அப்போது அந்த பயம் வந்தால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அந்த பேப்பர் எடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறான்.
அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, அன்பின் மகனே, பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன், பயப்படாதே. அதில் எழுதியிருக்கார், பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன், பயப்படாதே. பின்னாடி பெட்டியில் தான் அப்பா இருக்கார், இப்போ வாடா அப்படின்னு தைரியம் வருது அவனுக்கு. அந்த கடா மீசக்காரரை பார்த்து, ஹலோ வணக்கம், என்ன திருச்சியிலேருந்து வரீங்களா, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்த ஒரு ஆள், இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? ஏனென்றால் எங்கேருந்து வந்ததுன்னா, பக்கத்து பெட்டியில் அப்பா இருக்கிறாருங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, நம் வாழ்வில் கடினமான காலங்களில் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய துணை யாருன்னா நம்ம அப்பா தான். அந்த அப்பாவிற்கு ஒரு ஆபத்து என்றால், நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன், நான் அண்டார்டிகாவில் இருக்கேன், நீங்கள் எங்கே வேணா இருங்க, அந்த வேலையை விட்டுட்டு முதல் வேலையாக வந்து அப்பாவை பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுடைய தலையாய பணியாக இருக்க வேண்டுமே தவிர, உலகின் மிக உயர்ந்த உறவு அப்பா தான், அதில் மாற்றுக்கிறதே எதுவும் இல்லை. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் அப்பாவுடைய உடல்நிலை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது, பெனாங் நகரிலே. மலேசியாவுக்கு வாரம் வருகிறேன். இப்போ பேரா, கிளாங், கோலாலம்பூர், அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன். மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, என்னை நேரடியாக சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.